ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் காப்ளின் ஸ்லேயரோட 4வது எபிசோட பார்க்க போறோம். எடுத்தது இந்த உலகத்தை படைச்சப்ப கடவுள்கள் பகடக்காயை உருட்டி விளையாண்டதா சொல்லியிருப்பாங்கல்ல. அவங்க யாரா இந்த உலகத்தை ஆள்றதுங்கிற முடிவுக்கு வரப்புதான் வித்தியாசமான உயிரினங்களை படைச்சு விட்டதா சொல்லுவாங்க. எல்ஃப் ஃப்ரெண்ட் காப்ளினை காலி பண்ணிருப்பால. இது எப்படி அசால்ட்டா காலி பண்ண, மேஜிக் ஏதாவது யூஸ் பண்ணியான்னு கேட்டா, எல்லாம் என்னோட ஸ்கில்ஸ் பீத்திப்பா ஷாமன், நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ண முடியுதுன்னு காட்டுறேன் பாரு. காப்ளின் ஸ்லேயர் அதை இன்னும் பயங்கரமா கிழிச்சு துணியில அதோட ரத்தத்தை தொடச்சுக்குவான். எல்ஃப், நான் தான் என்னோட அம்பை வச்சு கொண்டுட்டேன்ல, இப்ப என்னடா பண்றேன் பா. காப்ளின்ஸ் நல்லாவே ஸ்மெல் பண்ணுங்க, நம்ம வாசனை மறைய அதுக ரத்தத்தை பயன்படுத்திக்கணும்பா. எல்ஃப், இதை நான் தேய்ச்சிக்கணுமா, முடியவே முடியாதுன்பா, ஒன்னா பழகிப்பீங்கன்பா. காப்ளின் ஸ்லேயர் புடிச்சு தேய்ச்சி விட்டுருப்பான். இந்த இடத்துல த ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போடுறாங்க. காப்ளின் ஸ்லேயர் சுத்தி இருக்க பெயிண்டிங்ஸ்ல அப்படியே கத்திய வச்சு தட்டிட்டே போவான். லெசர்ட்மேன் இதை பார்த்துட்டு, இதை பார்த்தா பழங்காலத்து கோயில் போல இருக்கே, பெயிண்டிங்ஸ்லாம் நல்லா இருக்குன்பா. ஒன்னா ஓவியங்கள்ல இருக்க விஷயங்களை உத்து பார்த்தா கடவுள்கள் வாழ்ந்த காலத்துல போர் புரிஞ்சிருப்பாங்கல்ல, அதை பிரதிபலிக்கிற போல இருக்குன்பா. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இதை சேர்ந்து பாக்குறப்ப இதை உருவாக்குனது மனுஷங்கிற புரிதலுக்கு வந்திருப்பாங்க. பிரீஸ்ட் அதுக்கப்புறம் தான் காப்ளின்ஸ் கையகப்படுத்தி இருக்கும் போல பாரு. ஷாமன் மோசம்னு சொல்றப்பதான் தெரியுதுன்ட்டு இந்த பக்கம் திரும்பி எல்ஃப பார்த்தா, அவன் அந்த ரத்த வாசம் பிடிக்காம நீ இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும்பா, ஒன்னா அதெல்லாம் தண்ணி ஊத்தி கழுவுனா போயிரும்பா. எல்ஃப், காப்ளின் ஸ்லேயர் கிட்ட போயிட்டு வெளியே வாடா, உனக்கு இருக்குன்பா. அவன் சரின்பா. ஷாமன் இப்படி அண்டர் கிரவுண்ட்ல நடக்காது என்னமோ பண்ணுதுன்னு பாரு, இது சுழல் போல போயிட்டே இருக்க போல இருக்குன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. எல்ஃப் டக்குன்னு நில்லுன்பா. காப்ளின் ஸ்லேயர் அலாரம் இருக்கான்னு கேட்பான். அவ பார்த்தா அப்படிதான் தெரியுதுங்கிறப்ப இதை வச்சு இப்ப காப்ளின்ஸ்ல ஷாமன் இல்லைங்கிறத புரிஞ்சுப்பாங்க. எல்ஃப், அப்ப எந்த மேஜிக்கும் இல்ல, சந்தோஷம்பா. பிரீஸ்ட் எனக்கு ஆக்சுவலா இது சரியா படலின்னு பாரு. காப்ளின் ஸ்லேயர் கரெக்ட், ஏன்னா காப்ளின்ஸ் கடையில ஷாமன் இல்லைனா அதுக்கு இன்னும் கவனமா தான் இருக்கும். கூடவே இவ்வளவு டிராப்ஸ் இருக்குங்கிறப்ப ஷாமன் யாராவது இதுகளை வழி நடத்துறாங்களான்னு கேட்பாரு. காப்ளின் ஸ்லேயர் இருக்கலான்னு கவம். பிரீஸ்ட், உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே முன் அனுபவங்கள் ஜாஸ்தியா இருக்கும்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்பா. காப்ளின் ஸ்லேயர் அதை எரிச்சு கொள்ளலாம், மூழ்கடிச்சு கொள்ளலாம், வெட்டி கொள்ளலாம், கதற விட்டு கொள்ளலான்ட்டு இப்போதைக்கு இது எதுவும் வேலைக்கு ஆகாதுன்பா. எல்ஃப் கிட்ட உனக்கு ஏதாவது காலடி தடம் தெரியுதான்னு கேட்பா. அவ பார ஸ்மூத்தா இருக்கனால தெரியலின்பா. ஷாமன் தரையை வச்சு கண்டிப்பா இதுகளோட மறைவிடம் லெஃப்ட் சைட் தான் இருக்கணும் பாரு. பிரீஸ்ட், உங்க சஜஷன் என்னன்னு கேட்டா, காப்ளின் ஸ்லேயர் வலது பக்கம் போலான்பா. எல்ஃப், அவர் இடது பக்கம் சொன்னது காதுல கேட்கலையான்பா. காப்ளின் ஸ்லேயர் இப்பதான் பண்ணலனா லேட் ஆயிரும்பா. போற வழியில ஒரு கதவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு இந்த பக்கம் இருந்து வர ஸ்மெல்லே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். காப்ளின் ஸ்லேயர் உள்ள போனா இன்னும் பயங்கரமா இருக்கும்ட்டு கதவை உடைச்சிருப்பான். இது என்ன இடம்னு பொண்ணுங்க கேக்குறப்ப காப்ளின்ஸோட கழிவுகள் இருக்க இடம்பா. இங்க ஒரு எல்ஃப ரொம்ப சித்திரவதை பண்ணி வச்சிருப்பானுங்க. இதை பார்த்தா எல்ஃப்லாம் வாந்தியா எடுத்திருப்பா. காப்ளின்ஸ் கிட்ட மாட்டி தவிக்கிற எல்ஃப் வந்துட்டு கொல்லுன்பா. எல்ஃபும் ஒன்னாவும் அவ உயிரோட தான் இருக்கா, அவளை காப்பாத்தலான்னு சொல்லி பேசும்போது காப்ளின் ஸ்லேயர் கத்தி எடுத்து வெட்ட போவான். ஒன்னாக்கெல்லாம் மனசே இருக்காது. இதுக்கு முன்னாலே காப்பாத்தலான்னு இருந்தும் சில பேர்த்த கொண்டிருப்பான் இல்லையா காப்ளின் ஸ்லேயர். அந்த விஷயங்கள் கண்ணு முன்னால வந்து போகும். கத்துவா. எல்ஃப் பொண்ணு அதை தடுக்கலான்னு பாப்பா. பார்த்தா காப்ளின் ஒன்னு தாக்க வரும். அது மண்டையிலேயே கத்தி இறக்கி விட்டு, நீங்க ரெண்டு பேரும் என்ன மயக்கத்துல இருக்கீங்கன்னு தெரியல, நான் இங்க வந்தது காப்ளின்ஸா கொல்லன்பா. காப்ளின்ஸ் கிட்ட மாட்டின எல்ஃப் பொண்ணு எல்லா காப்ளின்ஸையும் கொன்னு குவின்பா. காப்ளின் ஸ்லேயர் அதுக்கு தான் வந்திருக்கன்பா. பிரீஸ்ட் அவர் தரப்புக்கு டிராகன் டூத் கார்டியனை வர வச்சு அந்த சீரழிஞ்ச எல்ஃப் பெண்மணி இருப்பா இல்லையா, அவளை தூக்கிட்டு எல்ஃப் காட்டுக்கு கொண்டு போக சொல்லிடுவான். எல்ஃப் பொண்ணுக்குலாம் மனசே இருக்காது. அவ எவ்வளவு வழி வேதனைய சித்திரவதை அனுபவிச்சிருப்பாளோன்ட்டு அழுவா. ஒன்னா சமாதானப்படுத்தலான்னு பாப்பா. காப்ளின் ஸ்லேயர் இந்த இடத்துக்கான ப்ளூ பிரிண்ட கொண்டு வந்துட்டு ஷாமன் சொன்ன மாதிரி அந்த பக்கம் ஒரு கேலரி இருக்குன்பா. அவர் என்ன நம்பவே இல்லைன்பாரு. காப்ளின் ஸ்லேயர் முக்கியமா இது பட்டுச்சோ அதை பண்ணலான்னு வந்தன்பா. எல்ஃப் கிட்ட ஒரு பேக்கை தூக்கி போட்டு வா போலான்பா. ஒன்னா அவங்க கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டுன்பா. அவ இதுக்கப்புறம் இந்த கொடுமை யாருக்கும் நடக்க கூடாதுன்னு எந்திரிச்சிருப்பா. காப்ளின் ஸ்லேயர் காப்ளின்ஸ் எல்லாத்தையும் கொன்னு குவிக்கணும்பா. எல்ஃப் ஒன்னா கரெக்டா குறி வச்சு கொண்டிருப்பா. அடுத்ததை கொல்லான்னு பாக்குறப்ப அதோட கை மட்டும் வெட்டுப்பட்டிருக்கோம். அது தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறப்ப காப்ளின் ஸ்லேயர் கொண்டிருப்பா. நல்ல வேலையா. இதுக்கப்புறம் யார்கிட்ட எவ்வளவு ஸ்பெல்ஸ் இருக்குன்னு கேட்டா, ஒன்னா ஹீலிங் மேஜிக்கை பயன்படுத்திருக்கேன், இன்னும் 2 மிச்சம் இருக்குன்பா. பிரீஸ்ட் கிட்ட இன்னும் மிச்சம் 4 இருக்கு. டிராகன் டூத் வாரியர் மட்டும் கொஞ்சம் பயங்கரமானது, அதை இன்னும் ஒரு தடவை தான் பண்ண முடியும்பா. ஷாமன் என் தரப்புக்கு 4 இல்ல 5ன்பா. ஒன்னா தண்ணி கொண்டு போய் கொடுக்குறப்ப காப்ளின் ஸ்லேயர் கொஞ்சமா குடி, இல்லனா அது தசையை ரிலாக்ஸ் பண்ணி ஒன்னா டல்லாக்கிரும்பா. அவன் நான் ரேஞ்சர் ஸ்கவுட் பண்ண தெரிஞ்சவ, எனக்கு இதுவும் கூட தெரியாதுன்னு சொல்ல வரையான்ட்டு எந்தாச்சும் காட்டு கத்துவா. நான் திரும்பி போயிட்டு என்ன பண்ணுவேன்னு கேட்டா, அவன் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் பின்வாங்க முடியாது, இருந்தாலும் நீ திரும்ப போற மாதிரி இருந்தா நாங்க இருக்க அதை வச்சு சமாளிச்சு பண்பா. அவன் நான் எப்படி திரும்பி போவேன், அதுலயும் என் இனத்தை சேர்ந்த பெண்ணுக்கு அவ்வளவு பெரிய கொடுமையை பார்த்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா பின்வாங்க மாட்டேன்பா. ஷாமன் டுவார்ஃப்ஸ்க்கும் ஆகவே ஆகாது, இருந்தாலும் எனிமி டேட்டையில வச்சு சண்டை போடக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்க அந்த பொண்ணுக்கு அவனுக்கு பண்ண கொடுமைக்கு எல்லாத்தையும் பதில் சொல்ல வச்சுட்டு தான் போகணும்பா. அவன் நான் டுவார்ஃப் அட்வைஸ பெருசா கேட்டுக்க மாட்டேன், ஆனா இந்த விஷயத்துல கேட்டுக்கிறேன்பா. இதுக்கப்புறம் பதுங்கி வந்து எட்டி பார்த்தா ஏகப்பட்ட காப்ளின்ஸ் இங்க படுத்து தூங்கிட்டு இருக்குங்க. எல்ஃப் பொண்ணு இதென்ன எவ்வளவு இருக்குன்பா. காப்ளின் ஸ்லேயர் பாத்துக்கலான்பா. பிரீஸ்ட் ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களான்னு கேட்பான். இதுக்கப்புறம் ஷாமனன் ஒன்னாவோட மேஜிக்கை கம்பைன் பண்ணது மூலமா ஒரு காப்ளின் முடிச்சிருந்தாலுமே அதோட வாய்ஸ் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிருக்கும் அண்ட் தூக்கத்துக்கு போயிருக்கும். இதுக்கு
அதுக்கப்புறமா 3 பேரும் களத்துல இறங்கி ஆளுக்கு அட்ட டைம்ல ஒவ்வொன்னா கொள்ளுவாங்க. இந்த பிளான் கம்ப்ளீட்டாவே காப்ளின் ஸ்லேயரோட தான் இருக்கும். எல்ஃப் ஒவ்வொன்னையும் வெறி பிடிச்ச மாதிரி கொள்ளுவா. தன்னோட ஆயுதம் ரத்தக்கரைகள் அதிகமா பட்டதால ரொம்ப ஸ்லிப் ஆகுதுன்னு நினைச்சிட்டு காப்ளின் ஸ்லேயர் என்ன பண்றான்னு பாப்பா. பார்த்தா அவன் அதுகளோட வெப்பனை வச்சு அதுகளை கொல்லுவான். இதை பார்த்தவ அதையே ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னா இத்தனை வருஷ காலமா இவன் இந்த வேலையை தான் தினம் தனியா செய்யறானான்னு நினைப்பா. மத்த 2 பேரும் கீழே வரவும் காப்ளின் ஸ்லேயர் அந்த பக்கமா கை காட்டுவான். பார்த்தா அங்க இருந்து ஒரு ஆகர் வரும். இதை பார்த்து எல்ஃப் பொண்ணெல்லாம் ரொம்ப பயந்துருப்பா. இங்க அந்த எல்ஃப் பொண்ணுக்காக தான் வந்தாலும் என் இடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்கன்ட்டு ஆகர் இந்த காப்ளின் சோல்ஜர்ஸா இருக்க கூட லாய்க்கு இல்லாதது. ஆகர் தற்பெருமை பேசிக்கிறப்ப காப்ளின் ஸ்லேயர் நீ காப்ளின் கிடையாதுலன்பா. எல்ஃப் நீ என்ன கேட்கலையான்பா. அவன் இல்லைன்ட்டு நான் நிறைய ஃபேமஸான டீமன்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இதை பத்திலாம் இல்லைன்பா. வெறியாகி ஆகர் பயங்கரமான தாக்குதல் வைக்கும். காப்ளின் ஸ்லேயர் தப்பிச்சிருப்பான். அது நான் என்னோட அதீத சக்தியை காட்டுறேன்ட்டு ஃபயர் பால் பண்ணிருக்கோம். ஒன்னா மேஜிக் மூலமா ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுவா. ரொம்பவும் அதீத பவரை தடுத்ததால ஒன்னால சுத்தமாவே முடியாது. அப்படியே மயங்கி விழப்பாவா. காப்ளின் ஸ்லேயர் தான் பிடிச்சிட்டு நீ எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருந்திருக்கீன்பா. எல்ஃப் மிச்சத்தை எங்க கிட்ட விட்டு நாங்க பாத்துக்கிறோன்பா. அந்த ஆகர் அந்த எல்ஃப் பொண்ணு அனுபவிச்ச கொடுமையை விட நான் உனக்கு பல மடங்கு கொடூரத்தை காட்டுறேன்பா. காப்ளின் ஸ்லேயர் பிரீஸ்ட் கிட்ட நமக்கு இன்னுமே நிறைய டிராகன் டூத் வாரியர் தேவைப்படுது. நம்ம நம்பர்ஸ்ல ஜாஸ்தியா இருக்கணும்பா. பிரீஸ்டும் சொன்னதை கேட்டு டிராகன் டூத் வாரியரை வர வச்சுட்டு அவனுக்கான வெப்பனையும் கொண்டு வந்துட்டு களத்துல இறங்கியிருப்பான். ஷாமன் கிட்ட பின்னால இருந்து அசிஸ்ட் பண்ணுன்பா. அவரும் பார்த்தா ஸ்டோன் மேஜிக் பண்ணுவாரு. ஆகர் இந்த ஸ்டோன் மேஜிக்ல வேலைக்கு ஆகுற டுவார்ஃபுன்பா. எல்ஃப் கண்லயே அம்ப இறக்கிட்டு கவனம் அப்பப்ப இங்கேயும் வேணும்டான்ட்டு டுவார்ஃப் கிட்ட உடனே உன்னோட மேஜிக் ஸ்லோவா இருக்குன்பா. இப்ப அது எப்படியா பட்டதுன்னு காட்டுறேன் பாருன்ட்டு அவரும் தாக்குவாரு. பார்த்தா அவனை கொஞ்சம் இன்ச்சஸ் தான் தள்ளின போல இருக்கும். ஆகர் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடான்பா. டிராகன் டூத் வாரியரும் பிரீஸ்டும் ஒன்னா சேர்ந்து சமாளிச்சுட்டு காப்ளின் ஸ்லேயர் நீங்க முடிச்சு விடுங்கன்பாங்க. அவனும் பிளான் போட்டபடி அதோட காலை வெட்டி விட்டுருப்பான். பார்த்தா அதோட ஹீலிங் எபிலிட்டி பயங்கரமா இருக்கும். அசால்ட்டா காப்ளின் ஸ்லேயரை அடிச்சு பறக்க விட்டு கண்ணில் அம்பு சொறி இருக்குல்ல அதையும் பிச்சு போட்டிருப்பான். ஆனா கண்ணுக்கு எந்த வித சேதமும் ஏற்பட்டிருக்காது. உங்க எல்லாத்தையும் கண்ட துண்டமா வெட்டி போடுறான்பா. இந்த இடத்துல வச்சு 3 பேரும் அடுத்து என்ன செய்யுங்கிற போல குழம்புறப்ப ஒன்னா ஹீலிங் மேஜிக் பண்றதுக்கு காப்ளின் ஸ்லேயர் கிட்ட போவா. மத்தவங்க அவங்க தரப்புக்கான சண்டையில இறங்கலான்னு பாப்பாங்க. ஆகர் பூச்சிகளான்னு சொல்லி எல்ஃப் ஓடி வர வழியில மொத்தமா கட்டையை போட்டு அடிக்கவும் அந்த கற்கள்ல சதரும்ல எல்ஃப் ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிச்சு ஓடுவா. ஷாமன் அவரு தரப்புக்கு திரும்ப கற்களை வச்சு தாக்கலான்னு பாப்பாரு. பட் எதுவுமே வேலைக்கா இருக்காது. பிரீஸ்ட்ல லிசார்ட் மேன் தானே அவனையே பூச்சின்னு சொல்லிட்டு அசால்ட்டா போட்டு நொறுக்குவான். டிராகன் டூத் வாரியர்ல மொத்தமா காலியா இருக்கும். ஒன்னா காப்ளின் ஸ்லேயர் கிட்ட ஏதாவது வாய் திறந்து பேசுங்கன்பா. அவனால இன்னுமே சரியா பார்க்க முடியல என்ன நடக்குதுன்னு கேட்பான். ஒன்னா மத்தவங்க சண்டை போட்டு இருக்காங்கன்பா. காப்ளின் ஸ்லேயர் சூப்பர்ன்ட்டு ஹீலிங் போஷன் அப்ப ஸ்டாமினா போஷன் எடுத்து கொடுன்பா. அவனும் கரெக்டா அந்த பாட்டில்ஸ் எடுத்து கொடுக்கறப்ப ஒரு பயங்கரமான அதிர்வு ஏற்பட்டிருக்கும். ஒன்னா அந்த பக்கம் பார்க்கும் போதே காப்ளின் ஸ்லேயர் அவனுக்கான போஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என் பேக்கை கொண்டாந்து வாங்கிட்டு நடக்க ஆரம்பிப்பான். அவ விஷயங்களை பார்த்து செய்யுங்க அவசரப்படாதீங்கன்பா. அவன் அவசரப்பட்டாதான் அதுல சர்வைவ் ஆக முடியும்னா நான் அதையும் செய்ய தயார். பிளான்ஸ்லாம் சரியா போற மாதிரி இருந்தா ஏன் இப்படி மாட்டிக்க போறோன்ட்டு நடந்து போவான். எல்ஃப் ரத்தம் சிந்தரத்தை பார்த்துட்டு உனக்கு காயம் பட்டிருக்குன்பா. அவன் என்கிட்ட பிளான் இருக்கு எல்லாரும் தள்ளி போங்கன்பா. 3 பேரும் அப்ப சரி நீங்களே பாத்துக்கங்க கூடவே எந்த அசிஸ்டன்ஸ்னாலும் கேளுங்கன்பாங்க. காப்ளின் அந்த பக்கம் திரும்ப ஃபயர் பால பண்ணிட்டு அந்த மனித பெண் அவளோட மிராக்கிள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா போல. இதுக்கப்புறம் மந்திரம் பண்ண முடியாதுல. நான் வைக்கிற இந்த தாக்குதல்ல இருந்து அவ தப்பிச்சா அவ மீதி இருக்க நாட்கள வாழ்ந்துட்டு போறா. நான் எனக்கான காப்ளின்ஸ் எல்லாம் சேர்க்கணும். அதுக்கான ரேங்கிங்ஸ் வேற கொடுக்கணும். என்ன இந்த நாளைக்கு தள்ளிட்டீங்களேன்ட்டு சுத்தி வர 3 பேரும் தாக்கியும் அவன் அந்த ஃபயர் பாலை வச்சு தாக்கலான்னு வருவான். காப்ளின் ஸ்லேயர் சிம்பிளா அவன் கையில இருக்க ஸ்க்ரோல் ஓபன் பண்ணிட்டு முட்டா பயலேன்பா. பார்த்தா அந்த நெருப்பெல்லாம் காணாம போய் ஆகரோட உடம்பு கையில ஆரம்பிச்சு கால் வரைக்கும் அவன் உடம்பு அப்படியே வெட்டுப்பட்டு துண்டு துண்டா போற போல ஆகும். ஆகர் கண்ணு முழிச்சு பாக்குறப்ப என்ன நடந்துச்சு நீ என்ன பண்ணின்பா. காப்ளின் ஸ்லேயரோட இந்த வாக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். எல்லாம் என்னதுன்ட்டு மிரண்டு போய் பார்ப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்கிரால்ல இருந்து ரொம்ப கடல் ஆழத்துல இருக்க தண்ணியை கொண்டு வர வைக்க முடியும். ஆக்சுவலா அண்டர் வாட்டரோட பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா. அதை டக்குன்னு வெளியேற்றப்ப அது ஒரு பிளேட் போல செயல்படும்ல. அப்படிதான் இவன் மொத்தமா காலியா இருப்பான். இந்த விஷயங்களை எல்லாருமே கால்குலேட்டிவா யோசிச்சு பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதை ஒரு விச் கிட்ட இருந்து வாங்கியிருப்பான் இல்லையா. அதை பத்தி ஒன்னாக்கு தெரியும்ல. அவளும் அதை பத்தி யோசிச்சு பாப்பா. காப்ளின் ஸ்லேயர் அவன் மேல ஏறிட்டு இதை காப்ளின்ஸோட கூட அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலான்னு இருந்தான். அவன் மேல பயன்படுத்த வேண்டியதா போச்சு. அப்புறம் நீ ஏதோ ஜந்துன்னு பேர் சொன்னையே. சரி இப்ப என்ன மேட்ரு உன்னை முடிச்சுட வேண்டியதான்ட்டு அதோட மூஞ்சி மேல கால வச்சிருப்பான். அது என்ன இவ்வளவு பெரிய சக்தியை வெறும் காப்ளின்ஸ் அழிக்க தான் கொண்டு வந்தேன்பா. அவன் ஆமா காப்ளின்ஸ் இங்க ஒன்ன விட ஆபத்தானதுன்ட்டு மூஞ்சியை 2 துண்டாக்கி இருப்பான். இதுக்கப்புறம் எல்ஃப சேர்ந்தவங்க ஸ்கவுட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. நீங்க காப்பாத்தி தாட்டி விட்ட பொண்ணும் அந்த லெட்டரும் வந்துச்சு. இங்க காப்ளின்ஸ் மிச்சம் ஏதாவது இருக்கான்னு கேட்பான். எல்லாரும் எதுவுமே பேசாம வந்து வண்டியில ஏறிப்பாங்க. அவன் ஜஸ்ட் நாங்க உள்ள போய் பார்த்துட்டு வரோன்ட்டு முன்னாடி இவங்களை தாட்டி விட்டுருவான். எல்ஃப் ஒன்னாவை கூப்பிட்டு இவன் எப்பவுமே எப்படி தானான்னு கேட்பா. அவ ஆமா அப்படி இருந்தாதான் அவர் போல இருக்குன்பா. எல்ஃப் அப்படி அங்கவும் ஒன்னா இருந்தாலும் நீங்க இவரை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இவருக்கு தெரிஞ்ச விஷயத்த நமக்கு சொல்லவோ ஹெல்ப் பண்ணவோ தயங்க மாட்டாருன்பா. எல்ஃப் ஆமான்ட்டு மத்தவங்க தூங்குறத பார்த்துட்டு நம்மளும் தூங்கணும்பா. எல்ஃப்க்கு இப்ப நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கொடூரமான ஃபீல் தான் கொடுக்கும். இது சந்தோஷமே இல்லாம புதுசா எதையும் கத்துக்காம இந்த உலகத்துல இல்லாத அதிசயத்தை பாக்குற போல அது இல்ல. இதை நான் அட்வென்ச்சர்னே ஏத்துக்க மாட்டேன். ஒரு நாள் இவனை நான் நல்ல அட்வென்ச்சருக்கு கூட்டிட்டு போவான்ட்டு காப்ளின் ஸ்லேயரை பாப்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க.